வணக்கம் சொந்தங்களே. இப்போதைக்கு தற்போதைய அரசியல் சூழ்நிலையிலே இலங்கையிலே பேசு பொருளாக மாறியிருப்பது, குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே பேசு பொருளாக மாறியிருப்பது விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய 70வது பிறந்த தினத்தை அதாவது இலங்கையிலே வல்வெட்டித்துறையிலே மிக எழுச்சிகரமாக கொண்டாடப்பட்டது. அதே நேரத்திலே உலகத்திலே தமிழர் எங்கெங்கு வாழ்கிறாரோ அங்கெல்லாம் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள், அதாவது 70வது பிறந்த நாளை மிக விமர்சையாக மக்கள் கொண்டாடியிருந்தார்கள். அந்த வேளையிலே இலங்கையிலும் அந்த விஷயம், அதாவது அவருடைய பிறந்த நாள் நிகழ்வு மிக எழுச்சிகரமாக அனைத்து இடங்களிலே கொண்டாடப்பட்டிருக்கிறது, குறிப்பாக தமிழ் மக்களாலே. அதே நேரத்திலே வல்வெட்டித்துறையிலே விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய வீட்டிலே வைத்து, அவருடைய சொந்த வீட்டிலே வைத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினராக இருந்த MK சிவாஜிலிங்கம் அவர்களுடைய தலைமையிலே விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய 70வது பிறந்த நாள் பிரபாகரன் அவர்களுடைய இல்லத்திலே கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்திலே ஒரு விஷயத்தை இலங்கையினுடைய போலீசார் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். விடுதலை புலிகளின் தலைவர் அவர்களுடைய புகைப்படத்தை நிச்சயமாக அந்த இடத்திலே வைக்கக்கூடாது, வைத்து பிறந்த நாளை கொண்டாட முடியாது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டது. அதற்கு எதிராக போலீசார் அந்த இடத்துக்கு சென்று அந்த விஷயம் தொடர்பாக தங்களுடைய அதிருப்தியை அல்லது கவலையை அல்லது அந்த புகைப்படத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருந்த விஷயத்தை சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் ஊடகங்கள் ஊடாகவும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வேளையில் இலங்கையை பொறுத்தவரையில் சகல இடங்களிலும் இந்த பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு இருந்தாலும் வல்வெட்டித்துறையிலே மிகவும் எழுச்சிகரமான முறையில் கொண்டாடப்பட்ட விஷயம் என்பது நிச்சயமாக மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. சரி, இந்த நிலையிலே மாவீர் நாள் கொண்டாடியதாகவும் அதே போன்று விடுதலை புலிகளின் தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடியதாக இதுவரைக்கும் அன்னளவாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஊடகங்களுடைய தகவலின் அடிப்படையிலே செய்திகள் வெளிவந்திருக்கிறது. இருந்த போதிலும் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியினுடைய செயலாளர் நாயகமாக இருக்கக்கூடிய MK சிவாஜிலிங்கம் அவர்களை இலங்கையினுடைய பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் சென்று விசாரிப்பதற்கு முற்பட்டிருந்தார்கள், அல்லது அவரை விசாரிப்பதற்காக அன்னளவாக 1 மணித்தியாலங்கள் MK சிவாஜிலிங்கம் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவரை விசாரணை உட்படுத்துவதற்காக அவர்கள் போயிருந்த வேளையிலே சிவாஜிலிங்கம் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் அதையே தான் சுகையீனம் காரணமாக இருப்பதனால் தான் எங்கும் செல்ல முடியாது என்கின்ற கோரிக்கையை அவர் முன்வைத்ததாக சொல்லியிருந்தார். நிச்சயமாக அந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் தொலைபேசி வாயிலாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவருடைய கருத்து எப்படி இருக்கிறது? தமிழக தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த தினத்தை அனுப்பிச்சு போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு எனக்கு அழைப்பு அனுப்பப்பட்டு சுயநலம் காரணமாக என்னால் போலீஸ் நிலையத்துக்கு சம்பவம் முடியாது என்று தெரிவித்ததை தொடர்ந்து எனது இல்லத்துக்கு வந்து என்னிடம் 1 மணி வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்டு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். மேலதிகமாக இந்த சம்பவம் தொடர்பாக, அதாவது விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடிய தொடர்பாக உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது? நான் அவர்களுக்கு தெரிவித்த விடயம், நீங்கள் உறவினர் என்ற காரணத்தினால கொண்டாடினீர்கள் என்ற ஒரு கேள்வி என்னிடம் எழுப்பப்பட்டது. நான் அது அல்ல காரணம். அதுக்கு மேலதிகமாக அவர் தமிழக தேசிய தலைவர் என்ற காரணத்தினால் தான் அவருடைய பிறந்த நாளை ஆதரித்தேன். அந்த காரணத்தினால் தான் அவருடன் அன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு ஒப்பந்தத்தை கைச்சாக்கிட்டு இருந்தார். அவர் தமிழக தேசிய தலைவர் பிரபாகரனுடைய இல்லம் அமைந்துள்ள இடம் என்பதை நாங்கள் அந்த சுவரத்தை மேலே குறிப்பிட்டிருக்கோம். அவருடைய புகைப்படத்துல அதை பின்னர் அவர்கள் நான் அந்த இடத்துக்கு போவதற்கு முன்னரே அகற்றுமாறு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வற்புறுத்தி அந்த புகைப்படத்தை மாத்திரம் அகற்றிய பின்னர் அந்த பிறந்த நாள் நிகழ்வுகள் நடைபெற்றன. இப்பொழுது அவர்களுடைய விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
அதே நேரத்திலே எம்.கே. சிவாஜிலிங்கம் அவர்கள் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது இலங்கையிலே தமிழர்களை அடக்குவதற்கு இந்த அரசாங்கம் மிக முனைப்போடு செயற்பட்டு வருகிறது. அதே நேரத்திலே அனுர தலைமையிலான இந்த ஆட்சி காலத்திலே தமிழ் மக்களுக்கு எந்த விதமான தீர்வும் கிடைக்கப் போவதில்லை என்கின்ற விஷயத்தை மிக தெளிவாக சொல்லி இருப்பதுடன் அதே நேரத்திலே இந்த அரசாங்கத்தை, குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தை ஈழத்தமிழர்கள் ஆதரிப்பதானது நிச்சயமாக அது வரலாற்றிலே மிகவும் ஒரு வருந்தத்தக்க அல்லது தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்கின்றதை சிவாஜிலிங்கம் அவர்களை தன்னுடைய வாயால் எங்களிடம் சொல்லியிருந்தார். அவர்கள் நினைத்தது எல்லாத்துக்கும் சட்டத்தை பாய்வார்கள். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதை தான் இப்பொழுது கண்ணியர் காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய மக்களை பொறுத்தளவிலே ஏமாளிகள் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். அவர் மீண்டும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மாகாண சபை முறை இருக்கக்கூடிய அற்ப சொற்ப மாகாண சபை முறை ஒழிக்கப்படும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இல்லை, அதற்கு மேலதிகமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஏதோ சாதிப்பார் என்பது போல நினைப்பது எல்லாம் பெரும் அடிமுட்டாள்தனம். இதிலே இன்னும் ஒரு விஷயத்தை இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியிருந்தது. இலங்கையிலே அதாவது தமிழ் மக்கள் சார்ந்து அல்லது அவர்களுடைய விடுதலை சார்ந்து இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கு எந்த விதமான தடையுமே இலங்கையிலே இல்லை. ஆனால் நிச்சயமாக விடுதலை புலிகளுடைய இலட்சினைகள் அல்லது அவர்களுடைய சீருடைகள் தவிர்ந்த அதாவது விடுதலை புலிகள் சார்ந்த எதனையும் பயன்படுத்தாது அவர்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கு எந்த விதமான மறுப்பும் இந்த நாட்டிலே இல்லை. அவர்கள் அதனை செய்ய முடியும் என்கின்ற கோரிக்கையை அரசாங்கமே சொல்லியிருந்தது. அதே நேரத்திலே விடுதலை புலிகளுடைய தலைவர் அவர்களுடைய புகைப்படம் வைத்து அந்த பிறந்த நாளை கொண்டாடியதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினராகவும் இருந்த எம்.கே. சிவாஜிலிங்கம் அவர்கள் மீது பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொள்ள போவதாக அவருடைய வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். இது முக்கியமான விஷயம். ஆனால் சிவாஜிலிங்கம் அவர்கள் தான் சுயீனம் காரணமாக வர முடியாது என்று சொல்லிவிட்டாலும் கூடவே இதற்கு எதிராக அல்லது சிவாஜிலிங்கம் அவர்கள் தலைவர் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய வீட்டிலே அந்த பிறந்த நாளை கொண்டாடியதற்காக இலங்கை அரசாங்கம் எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறது அல்லது சிவாஜிலிங்கம் அவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் வந்து விசாரணை செய்ய வந்ததற்காக சிவாஜிலிங்கம் எவ்வாறான சட்ட நகர்வுகளை மேற்கொள்வார் என்கின்ற விஷயத்தை நிச்சயமாக எதிர்காலத்தில் தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இருந்த போதிலும் அரசு இந்த விஷயத்தை நிச்சயமாக சாதாரணமாக விட்டு விடாது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவரிடம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நிச்சயமாக விசாரணைக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் மீண்டும் பலமுறை இந்த அழைப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றன. இருந்த போதிலும் சிவாஜிலிங்கம் அவர்கள் சுயீனம் காரணமாக இருந்தாலும் அரசு அவருக்குரிய அல்லது அவர் மீதான விசாரணைகளை மேற்கொள்வதற்கான முயற்சியை எடுப்பதற்கான சாதகமான சூழல் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களிலும் இது போன்ற பல சம்பவங்கள் நடந்திருந்தது வரலாறாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த விடயத்திலே சிவாஜிலிங்கம் அவர்கள் தொடர்பாகவும் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் தொடர்பாகவும் இந்த விஷயத்தை நாங்கள் இந்த தொகுப்பில் பார்த்திருக்கின்றோம். நிச்சயமாக புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் என்பது வடக்கிலே அல்லது வடக்கு கிழக்கிலே வல்வடித்துறையில் மட்டும் கொண்டாடப்படவில்லை, பல இடங்களிலும் கொண்டாடப்பட்டிருக்கிறது. சாவகச்சேரியில் கொண்டாடப்பட்டிருக்கிறது, நல்லூரிலே கொண்டாடப்பட்டிருக்கிறது, அதே போன்று வன்னி பெருநிலப்பரப்பிலே கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் அவர்கள் புலப்பெயர்ந்து வாழ்கின்ற அத்துணை தேசங்களிலுமே அவர்களுடைய பிறந்த நாள் மிக எழுச்சிகரமாக கொண்டாடப்படுகிறது. இதே நேரத்திலே பல விமர்சனங்கள் இன்று எழுந்திருக்கிறது. சிவாஜிலிங்கம் அவர்கள் மீது ஏன் இந்த திணிப்பு அல்லது அவர்கள் மீது ஏன் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற மிக பெரும் கேள்வி பலர் மத்தியிலது அல்லது பல தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. ஆனால் இந்த விஷயம் சரிப்பிள்ளை என்பதற்கு அப்பால் இந்த விஷயம் அல்லது நியாயமானது அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற விஷயத்தை நாங்கள் சொல்ல வரையில்லை. ஆனால் இப்படியான ஒரு நிலைமை தற்போது தமிழ் மக்கள் மத்தியிலே அல்லது தமிழர் அரசியல் பரப்பிலே எழும்பி இருக்கிற அல்லது
கிளர்ந்திருக்கின்ற ஒரு செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லது சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.